மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு பாசிட்டிவ் வைப்ஸில் நம்ம பார்க்க போகிறது கோபத்தின் குணம். ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கோபம் சந்தோஷம் ரெண்டுமே வந்து பேசிட்டு வந்திருக்காங்க. ஸோ கோபம் வந்து கேட்டிருக்கு, உன்னை மட்டும் எல்லாருமே வந்து சந்தோஷமாக கொண்டாடுறாங்க, என்னை மட்டும் ஏன் சில டைம் வந்து எல்லாருமே திட்டுறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு சந்தோஷம் என்ன பண்ணியிருக்கு, சில ஆணியை வந்து சுற்றியும் வந்து கோபத்துக்கிட்ட கொடுத்து, உனக்கு எப்பப்பெல்லாம் வந்து கோபம் வந்து உனக்கே வந்து அதிகமாக வருதோ அப்போ நீ வந்து செவுத்துல வந்து அடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அடிச்சுட்டே வந்து இருந்திருக்கு. சில டைம் வந்து கம்மியாயிருக்கு. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆணி அடிச்சிருக்கு, ஒரு நாள் 5 ஆணி அடிச்சிருக்கு, ஒரு நாள் 2 ஆணி அடிச்சிருக்கு. ஸோ அடித்து முடிச்சுட்டு சந்தோஷத்துக்கிட்ட போய் சொல்லுது, இங்கே பாரு நான் கோபத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிக்கிட்டே வந்து வரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. அதுக்கு சந்தோஷம் சொல்லியிருக்கு, நீ அடித்த ஆணி எல்லாமே இப்போ நீ வந்து பிடுங்கிடு, நீ பிடுங்கிட்டினா வந்து உன் கோபம் மொத்தமாக போயிடுச்சு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சந்தோஷம் சொன்னோடனே உடனே போயிட்டு கோபமும் எல்லா ஆணியுமே பிடுங்கி போட்டுருது. ஸோ பிடுங்கி போட்டதுக்கப்புறம் இப்போ பாரு எனக்கு வந்து கோபமே இல்லை, நானும் வந்து உன்ன மாதிரி சந்தோஷமாயிட்டேன் அப்படின்னு சொல்லுது. நீ என்னதான் இந்த மாதிரி சந்தோஷமானாலும் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் இன்னும் மாறலை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ என்னென்னு கோபம் கேட்டதுக்கு, நீ ஒரு நிமிஷம் திரும்பி செவரை வந்து பாரு, நீ அடித்த ஆணியை அடித்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓட்டை வந்து இருந்திருக்கு, அந்த ஓட்டை எல்லாமே நீ மற்றவங்களுக்கு கொடுத்த காயங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. இந்த காயத்தை வந்து உன்னால் என்ன நடந்தாலும் போக்க முடியாது. ஒரு நிமிஷம் நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி கூட நீ வந்து யோசிக்கல, அதனால தான் நான் உனக்கு இந்த ஆணியை வந்து கொடுத்தேன். நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சவங்க வந்து ஓட்ட விழுமே நீ வந்து யோசிச்சா இல்லை, உன் கோபம் வரும்போதெல்லாம் நீ அடின்னு சொன்ன, நீ அடிச்சிட்ட. அதே மாதிரி தான் உன்னோட கோபம் எப்பப்பெல்லாம் வெளிப்படுதோ நீ வந்து காயப்படுத்திடுற மற்றவங்கள, நிறுத்தி என்ன நடக்குதுன்னு பொறுமையாக யோசிக்கிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். இது மாதிரி தாங்க நம்ம லைஃப்லையும் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு இல்லாமல் நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னும்போது மற்றவங்களே வந்து காயப்படுத்தும். நம்ம பண்ணுற விஷயம் மற்றவங்களை காயப்படுத்துமா இல்லையான்னு வந்து யோசிச்சு பண்ணாலே நம்மளோட கோபமும் வந்து பார்த்திங்கன்னா குணமாயிடும்.